பகவானுடைய அனந்த அவதாரங்களே பாகவதத்தில் சொல்லிட்டு வரார். அதுலேயும் பிரத்யேகமாக பகவானுடைய மத்ஸ்ய கூர்ம வாமனாதி அவதாரங்களே ஒரே ஸ்கந்தத்தில் பாகவதம் சொல்கிறது, அஷ்டம ஸ்கந்தத்தில் பாகவதம் சொல்கிறது. அந்த விஷயங்களை எடுத்து ஆரம்பிக்கிறதே முதல்ல கஜேந்திரோபாக்கியானத்தை பாகவதம் ஆரம்பிக்கிறது. அந்த ரீதியிலேயே பட்டத்திரியும் ஆரம்பிச்சுட்டு வர சப்தமஸ்கந்தத்தில் பிரஹ்லாத சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிட்டு அஷ்டமஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதே அநேக மன்வந்தரங்களுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. சுவாயம்புவ மனுவுடைய சரித்திரம், சுவாயம்புவ மன்வந்தர சரித்திரங்கள் தான் சப்தமஸ்கந்த பரியந்தம் சொல்லப்பட்டது. அஷ்டமஸ்கந்தத்தில் மேல ஸ்வாரோச்சிஷம், ரைவதம், சாக்ஷுஷம், தாமசம் முதலிய மன்வந்தரங்கள். அப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம்னு சொல்கிறோம். ஒரு மன்வந்தரத்துக்கும் மனு மாறுவர், சப்தரிஷிகள் மாறுவா, இந்திரன் மாறுவான், இப்படிலாம் மாற்றங்கள் ஒரு மன்வந்தரத்துலேயும் ஏற்படும். மன்வந்தரம்ங்கிறது ஒரு கால வரையறை. அந்தந்த மன்வந்தரத்துக்கு ஒருத்தர் மனுவாக இருப்பார். இப்போ நடக்கிற மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். வைவஸ்வத மனுங்கிறவர் மனுவாக இருக்கார். அப்போது பல மன்வந்தர சரித்திரங்களை ஆரம்பித்து சொல்லிட்டு வரத்த அவ்வளவு மன்வந்தரங்களையும் பகவான் எவ்வளவோ அவதாரங்கள் பண்ணுறான், எவ்வளவோ லீலைகள் பண்ணுறான். காலம்ங்கிறது பகவானுடைய சக்தி. இந்த காலம்ங்கிற சக்தியை எடுத்துட்டு பகவான் என்ன பண்ணுறான்னா அநேக ரூபங்களை அந்தந்த சமயத்தில் பிரகடனம் பண்ணுறான். காலம்ங்கிறதே பகவானுடைய ஒரு அம்சம்னு சொல்லணும். அதனால கல்பம் அப்படிங்கிறது ஒரு கல்பம்ங்கிறதோ ஒரு மன்வந்தரம்ங்கிறதோ இதெல்லாம் கால வரையறை. ஒரு கல்பம்னா 1000 சதுர்யுகங்களை கொண்டது ஒரு கல்பம். ஒரு கல்பத்தில் இத்தனை மன்வந்தரங்கள் வந்துடும். கிட்டத்தட்ட 14 மன்வந்தரங்கள் ஒரு கல்பத்தில் இருக்கும்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரத்துக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு போகலாம். அந்தந்த மன்வந்தரங்கள் அந்தந்த கல்பங்கள் அப்படின்னுட்டா அதில் நமக்கு அந்தந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவசியம்னா அதில் என்னென்ன அவதாரங்கள், அதில் என்னென்ன லீலைகள். பாகவதம் அப்படி தான் பேசிட்டு போகும். இல்லைன்னா ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. இது எந்தெந்த சமயத்தில் பகவான் என்னென்ன அற்புதமான லீலைகளை பண்ணினான், எந்தெந்த பக்தாளுக்காக எப்படி ஓடி வந்தான் அப்படிங்கிற சரித்திரங்களை தான் பாகவதம் பார்த்து எடுத்து சொல்லும். அப்படிங்கிறதுனால தாமச மன்வந்தரம்ங்கிற மன்வந்தரத்தில் பகவான் என்ன அவதாரம் பண்ணினான் அப்படின்னுட்டா ஹரி அப்படிங்கிற அவதாரம் பண்ணினான். கஜேந்திரனுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரானே, அதுதான் அந்த அவதாரத்துக்கு ஹரின்னு பேர். அதை பற்றி ஆரம்பித்து சொல்லிட்டு வரத்தே பகவான் இப்படி தானே தாமச மன்வந்தரத்தில் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தான், ஹரிங்கிற ரூபத்தை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிட்டார் சுகர். பரீட்சித்து கேட்குறான், சுவாமின்னு அதனன்னா விஸ்தாரமாக நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாமா, அதனன்னா சொல்லுங்க, அது என்னது கஜேந்திர மோட்சம், பகவான் என்ன பண்ணினான், கஜேந்திரன் யாரு அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுண்டு வரான். அப்போ தான் ஆரம்பிக்கிறான். இந்திரத்யும்னா பாண்டிய கண்டாதி ராஜகா त्वद्भक्तात्मा चंदना ध्रुव कदाचित् त्वत्सेवायां மக்னதீராலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்தமாதித்ய காமம். இந்த கஜேந்திரன் என்பவர் யார் அப்படின்னுட்டா, கஜேந்திரனாலே கஜங்களுக்கு இந்திரன். கஜம்னா யானை, யானை கூட்டத்துக்கு தலைவன், அதனால கஜேந்திரன்கிற பேர் அவனுக்கு. பூர்வத்தில் இவன் யாரா இருந்தான் அப்படிங்கிற சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு. பட்டத்திரி அதை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிடுறார். இந்திரத்யும்னா பாண்டிய கண்டாதி ராஜா. கஜேந்திரன் இந்திரத்யும்னங்கிற பாண்டிய ராஜாவா இருந்தான் போன ஜென்மால. அகஸ்தியருடைய சிஷ்யன். அகஸ்தியர் இடத்துல இருந்து அவனுக்கு மந்திரோபதேசங்கள்லாம் ஆயிருக்கு. அவன் அகஸ்தியருடைய கிருப்பையால் அவனுக்கு பகவத் பக்தி பிராப்தம் ஆயிருக்கு. ஒரு நாள் அகஸ்தியர் வந்திருக்கார், இவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அகஸ்திய கிருப்பையால தான் இப்போ அவனுக்கு பகவத் பக்தி பிராப்தமாகி அவன் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான். குரு கிருப்பை இல்லைன்னுட்டா ஏது பூஜை, நம்ம எப்படி தெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும்? பரமாத்மாங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது வாக்குக்கு மனசுக்கு புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். புத்திக்கு உட்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த வித்தியில சிறந்தவனா இருக்கிறவன் கிட்ட போய் அந்த வித்தியை அபியசிக்கணும்னா புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கிற பரமாத்மாவை நம்ம புத்தியை கொண்டு யூகிச்சுட முடியாது. பக்திங்கிறதும் நமக்கு தோணினாப்புல பண்ணிட முடியாது இல்லையா. அது பக்தியா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. பக்திங்கிறது சித்தத்தோட உருக்கம், அது நம்ம ஏற்படுத்தினோட முடியாது, குரு கிருபையால ஏற்படணும் அது. அப்போ அப்படி ஒரு குரு வரார் அப்படின்னுட்டா கபீர்தாசர் அழகா சொல்றார், குருவும் கோவிந்தனும் வந்துட்டா முதல் நமஸ்காரம் குருவுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா கோவிந்தனே காண்பிச்சு கொடுத்தவர் என் குருதானே அப்படிங்கிறார். இல்லைன்னா பகவான் நமக்கு பிரயோஜனம் உள்ளவனா எங்க ஆவான்?
பரிபக்வம் இல்லைன்னுட்டா அந்த ஜீவன் முன்னாடி பகவான் வரவே மாட்டான். அப்ப அந்த ஜீவனுக்கு உண்டான பரிபக்வத்தை கொடுத்தும் பகவானுக்கு அந்த ஜீவன் கிட்ட கிருபையை உண்டாக்கி இந்த ஜீவனையும் பகவானையும் அப்படி சேர்த்து வைக்கிறவர் குரு. அப்ப வந்தா அவருக்கு முதல் நமஸ்காரம் பண்ணணும். இந்த இடத்துல நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம்னு சொல்றார் பட்டத்ரி. பட்டத்ரி ஆதித்யத்துக்காக வந்திருக்கார். அப்படின்னா இவன் உபசாரம் பண்ணுவானோன்னு வந்திருக்கார், இவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கார். ஆனா பார்த்தும் பார்க்காததை போல பூஜை பண்ணிட்டு இருந்தான். त्वद्भक्तात्मा चंदनाद्रौ कदाचित பொதிகை மலை. சந்தனாத்ரவுனா பொதிகை மலை. அந்த பொதிகை மலையின் கீழே தானே பாண்டிய தேசம் இருக்கு. அங்க அவனுடைய பவனத்துல त्वत् சேவாயாம் மக்னதீராலு லோகே. இந்த இடத்துல பட்டத்ரி சொல்றார், உங்களுடைய தியானத்திலே மக்னதீஹி மனமுடையவனாக குருவா பார்த்துட்டும் சரி அப்புறமா போய் அவர் உபச்சாரம் பண்ணிண்டா போறதுன்னு இருந்துட்டான். அகஸ்தியருக்கு தோணித்து இது மதமாச்சே, இது மதம். ஒரு பெரிய மகாத்மா வரார், அதுவும் குருநாதாள் வந்திருக்கான்னா பூஜையை கூட விட்டுட்டு போய் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு நான் பூஜையை தொடரலாமா அப்படின்னு அவாகிட்டக்க ஆக்ஞை வாங்கிட்டு வந்து தான் பூஜை பண்ணணும். அதுல தான் பகவானே சந்தோஷப்படுவான். குரு பக்தியை கண்டு பகவானே சந்தோஷப்படுவான். நான் பெருசா பக்தி பண்றேன், இந்த பக்தி குரு கிருபை இல்லாம எங்க வந்தது? அவர் என்ன பிச்சை போட்டிருக்காரு இதை அப்படிங்கிறது. இவன் கொஞ்சம் அதுல பாராமுகமா இருந்ததுல அகஸ்தியருக்கு கோபம் இல்லை. ஆனா இதை கொண்டு அவனுக்கு ஒரு சிக்ஷை பண்ணணும்னு பார்த்தார். அதனால என்ன பண்ணினார்னா, இது மதமாச்சேப்பா, பேசாம இந்த மதத்தை எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வா, அதுக்கு ஒரு யானையா போயிட்டு. யானைக்கு மதம் இருந்தா பொருத்தம், உனக்கு மதம் இருக்கக்கூடாது. அதனால யானை சரீரத்தை எடுத்துட்டு யானையா இருந்து அந்த மதத்தை எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு விட்டார். கும்போத்பூதி சம்பிருத குரோதபாரஹ ஸ்தப்தாத்மா த்வம் ஹஸ்தி பூயம் பஜேதி சப்த்வாதைனம் பிரத்யகாத் சோபி லேவே ஹஸ்தீந்திரத்வம் த்வத்ஸ்மிருதி ஜக்தி தன்யம். கும்போத்பூதி சம்பிருத குரோதபாரஹ. கும்போத்பூதி அப்படின்னுட்டா அகஸ்தியருக்கு பேரு. அகஸ்தியர் ஒரு குடத்துல இருந்து தான் வந்தார், ஒரு கும்பத்துல இருந்து வந்தார். சம்பிருத குரோத பாரஹா, கோபத்தை எடுத்துண்டா. அவள்லாம் கோபிஷ்டர்கள் கிடையாது. ஒரு சில குணங்களை அப்பப்ப எடுத்துப்பா, அது கூட லோக கல்யாணார்த்தம் லோக க்ஷேமார்த்தம் அந்த குணங்களை எடுத்துப்பா. அவள்லாம் அப்பேற்பட்ட இல்லையா, இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவா தான். அதனால கோபத்தை எடுத்துண்டா. ஏன்னா இப்ப அந்த கோபம் அவசியம். இது கோபம் கூட கிடையாது, கோபம் மாதிரி அனுகிரகம்னு சொல்லணும் இத வாஸ்தவத்துல. ஸ்தப்தாத்மா த்வம் ஹஸ்தி பூயம் பஜேதி. உனக்கு மதம் ஜாஸ்தியா இருக்கு இந்திரத்யும்னா, அதனால பேசாம நீ யானையா போயிடு அப்படின்னு சபிச்சுட்டார். சப் சத்வா தைனம் பிரத்யகாத் சோபி லேபே ஹஸ்தீந்திரத்வம் த்வத்ஸ்மிருதி வியக்தி தன்யம். அப்படி யானையா போன்னு சபிச்சுட்ட உடனே இந்த இந்திரத்யும்னன் கேட்கிறான், அகஸ்தியரை போய் எனக்கு விமோச்சனம் தரப்படாதா? நான் தெரியாம பண்ணிட்டேன். குழந்தைகள்கிட்ட அப்பா அம்மாவுக்கு ஒரு கிருப்பை உண்டே, அதை விட குருநாதாளுக்கு என்னிடத்துல கிருப்பை உண்டே இல்லையா? ஒரு குருவுடைய வாத்சல்யம் கோட்டி மாத்திர வாத்சல்யம்னு சொல்லுவா. ஒரு அம்மாவுக்கு தங்கிட்ட தங்குழந்தைகிட்ட தான் அத்தனை பிரியம் உண்டு. ஒரு உத்தம சத்குருக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே அவ்வளவு கிருப்பை உண்டு. அத்தனை ஜீவங்கள்ட்டையும் கிருப்பை உண்டு உங்களுக்கு. நீங்க கிருப்பாளுவாச்சே, என்னை போய் இப்படி சபிச்சு விட்டே, ஏதாவது விமோச்சனம் கொடுங்கோன்னு கேட்டுட்டான். அகஸ்தியர் சொன்னார், கவலைப்படாதே, இதுக்கு விமோச்சனத்தை பகவான் வந்து தருவான்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி யாராவது சாபம் கொடுத்துட்டு பகவான் வருவான் விமோச்சனம் கொடுக்கன்னா தைரியமா யானையா போயிடலாம். ஏன் அப்படின்னுட்டா, நம்ம தபசுக்கு வருவானோ வரமாட்டோன்னா இந்த மகான்கள் வாக்கு போய் போகாது இல்லையா? கண்டிப்பா பகவான் வரத்தானே போறான். அகஸ்தியருடைய வாக்கு போய் போகாது. சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். அந்த இந்திரத்யும்னன் தான் இங்க யானையா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் கஜேந்திரனா அவதாரம் பண்ணியிருக்கான் இங்க. दुग्धां गोधे मध्यभाजि त्रिकूटे क्रीडन् शैले यूथपोऽयं वशाभिः सर्वान् जन्तून् अत्यवर्तिष्ठशक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः. பார்க்கடலுக்கு மத்தியில பக்கத்துல துக்தாம் கோதே மத்தியபாஜி திரிகூட்டே. பார்க்கடலுக்கு மத்தியில 3 சிகரங்களுடைய ஒரு மலை இருக்கு. அதுக்கு திரிகூட்டம்னு பேர். திரிகூட்டம்னா 3 சிகரங்கள் இருக்கிறது. ஒரு சிகரம் வெள்ளிமயமா இருக்கு, ஒரு சிகரம் ஸ்வர்ணமயமா இருக்கு, ஒரு சிகரம் தங்க இரும்பு மயமா இருக்கு, லோகமயமா இருக்கு. இப்படி 3 சிகரங்களுடைய மலை. அந்த மலையின் கீழே கிரீடன் ஷைலே ஒரு அழகான காடு. அங்கதான் இந்த பெரிய யானை கோஷ்டி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அங்க நிறைய மிருகங்கள்லாம் வேற உண்டு. அத்தனை மிருகங்களுடைய பேரையும் அந்த இடத்துல சொல்லிட்டு வர.
என்னென்னலாம் மிருகங்கள் இருந்ததுங்கிறத பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லிடுவார். என்னென்ன மரங்கள், என்னென்ன மிருகங்கள், அந்த காடு எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். ஆனால் சர்வாஞ்சந்தூன் அத்தியவர்த்திஷ்ட சக்திய, அத்தனை மிருகங்களுக்கும் அங்க யார் தலைவன்னா இவன் தான் தலைவனா, இந்த கஜேந்திரன் தான் தலைவன். பட்டத்திரி அழகா சொல்றார், துவத் பக்தானாம் குத்ரநோத்கர்ஷ லாபா, உன் பக்தாளுக்கு எந்த லாபம் தான் கிடைக்காது. ஏன்னா போன ஸ்லோகத்துல முடிச்சார், யானையா போனாலும் கூட அவனுக்கு பகவத் ஸ்மரணம் இருந்துட்டே இருக்கான். யானையா வந்துட்டதுனால யானையுடைய ஒரு பிரகிருதிக்கு ஏற்ப யான ஸ்வபாவத்தோடு இல்லை அவனுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருக்கான். எதனால தனக்கு இப்படி ஒரு ஜென்மா வந்ததுங்கிறது ஸ்மரணம் இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுடைய பகவத் பக்தி அவனோடு இருந்துட்டே இருக்கான். இதுதான் குரு கிருபை. இப்ப இங்க இத்தனை ஜந்துக்களுக்கும் ராஜாவா இருக்கான். வாஸ்தவத்துல காட்டுக்கு தலைவன் சிம்மம் தான், யானை கிடையாது. ஆனால் இந்த காட்டுல ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னுட்டா, இந்த கஜேந்திரனுடைய மத நீர் சொட்டி இருந்ததானால் அந்த இடத்துல எந்த மிருகங்களும் வரத்துக்கு, கோர மிருகங்கள் வரத்துக்கு பயப்படும். இந்த பக்கம் கஜேந்திரன் போயிருக்கான் போல இருக்கே, இந்த பக்கம் போனா நமக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு அந்த கஜேந்திரனுடைய மத நீர் கந்தம் அந்த கோர மிருகங்கள் முகர்ந்ததுனா கூட அப்புறம் அந்த பக்கம் வராது, அந்த மிருகங்கள்லாம் ஓடி போயிடும். அதனாலேயே என்னன்னா சாது மிருகங்கள்லாம் இந்த வழியா வந்துடும். ஏன்னா துஷ்ட மிருகங்கள் தானே சாது மிருகங்களை அடிக்கும். சாது மிருகங்கள் என்ன பண்ணும்னா கஜேந்திரனுடைய கந்தத்தை நுகர்ந்துட்டு கஜேந்திரன் போன திக்குல வந்துடும். அதனால துஷ்ட மிருகங்கள் சாது மிருகங்களை ஒண்ணுமே பண்ணாது. யத்கந்தமாத்ரா தரயோ கஜேந்திர வியாக்ராதயோ வியால மிருகா சகட்கா மகோரகாச்சாபி பயாத்ரவந்தி சகௌர கிருஷ்ண சரவாஷ்ச மர்யஹ. இப்படிப்பட்ட கோர மிருகங்கள்லாம் கூட, சிம்மமோ ஷரபமோ இந்த மாதிரி மிருகங்கள்லாம் கூட கஜேந்திரனுடைய அந்த மதநீர் வாசனை தெரிஞ்சா கூட அந்த பக்கம் வராது. அதனால சாது மிருகங்களையெல்லாம் கஜேந்திரன் காப்பாத்திண்டு இப்படியாக காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். கஜேந்திரன், இந்திரன்னா தலைவன் அர்த்தம். கஜேந்திரன்னா யானைக்கு மட்டும் தலைவன் இல்லை, அந்த காட்டுக்கே தலைவனா இருக்கா. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, நல்ல கோடை, நல்ல வெயில். ஸ்வஸ்வஸ்வேனஸ்தாஸ்தேம்னா திவ்யதேகத்வ சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானன் கதாசித் சைல பிராந்தே கர்மதாந்த சரஸ்யாம் யூதை சார்த்தம் த்வத் பிரணுன்னோ அபிரேமே. இந்த கஜேந்திரன் என்ன பண்ணிட்டு தன்னுடைய யானை கூட்டங்களோடு சேர்ந்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதே, ஒரு நல்ல கோடை காலம். யானைகளுக்கெல்லாம் எப்போவுமே ஜலத்தில் போய் நல்லா ஜலக்கிரீடை பண்ணணுங்கிறதுல ஒரு ஆசை. அதுகள் என்ன பண்ணும்னா, ஒருத்தரோட ஒருத்தர் கை கோத்துண்டு தண்ணியை பீச்சி அடித்து நல்லா ஜலத்தில் முங்கி ஸ்நானம் பண்ணி ரொம்ப நாள் ஜலத்தில் இருந்து இப்படிலாம் விளையாடுறதுக்கு யானைகளுக்கு ஆசை உண்டு. கேரளாலாம் போடையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த இடத்துல சைல பிராந்தே கர்மதாந்த சரஸ்யாம், அந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பக்கமா அந்த யானைகள்லாம் போச்சு. நல்ல பெரிய ஏரி, ஜலம் நல்லா இருக்கு. அதுல நிறைய ஜலஜந்துக்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பட்சிகள்லாம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு போறது. யானைகள் முங்கி குளிக்கிற அளவுக்கு ஜலம் இருக்கு அங்க. பரம சந்தோஷம் வந்தது இதுகளுக்கெல்லாம். அதனால ஒன்னொன்னு நன்னா துதிக்கையோட துதிக்கையா கை கோத்துண்டு எல்லாம் திமு திமு திமுன்னு உள்ள இறங்குறது. இந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் திமிரிண்டு ஓடுறது. காரணம், ஏதோ பெரிய யானை கூட்டம், பெரிய பெரிய கால்கள் உள்ள வருது இல்லையா, பெரிய யானை கூட்டம்லாம் உள்ள வருது. பெரிய பெரிய தூண் போல கால்கள் யானைக்கு. ஜலஜந்துக்கள்லாம் மிதிபடுறது. அதனால அதுகள்லாம் பயந்துட்டு இப்படி அப்படி ஓடுறது. எப்படி இந்த காட்டில் இருக்கிற ஜந்துக்களுக்கெல்லாம் கஜேந்திரன் தலைவனோ, அதை போல ஜலத்துக்கடியில் இருக்கிற ஜந்துக்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான். அவன் மகரேந்திரன்கிற முதல. அவனுக்கு ஒரு கதை இருக்கு. ஹூஸ்தாவது தேவலஸ்யாபி சாபாத் கிராஹி பூதஹ தஜ்ஜலே வர்த்தமானஹ ஜக்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேசே சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்திதோ சிஸ்வகானம். இந்த முதலை யாரு அப்படின்னுட்டா, எப்படி இவனுக்கு ஒரு சாபம் அதனால யானையா வந்தானோ, அதை போய் இந்த முதலைக்கு ஒரு கதை உண்டு. இவனுக்கு ஹூன்னு பேர். இவன் ஒரு கந்தர்வன். கந்தர்வாள்லாம் எப்பவுமே பாடின்னு இருப்பான். தேவாள்லையே கந்தர்வாள், யக்ஷாள், கிண்ணராள், சித்த புருஷாள், வித்யாதராள் அப்படின்னு தேவர்கள்லேயே பல பிரிவுகள் உண்டு. அதுல கந்தர்வாள்லாம் எப்பவுமே பாடின்னு இருப்பான். அதனாலதான் நன்னா பாடத்தை கந்தர்வ கானமானு கேட்பான். இதென்ன பெரிய கந்தர்வ கானமா அப்படின்பா. ஹாஹா ஹூங்கிற சப்தம் எப்பவுமே அவள்லாம் ஆலாபனை பண்ணிகிட்டே இருப்பாள் அவள்லாம். அதனால இந்த ஹூங்கிற கந்தர்வன் ஒரு நாள் இந்த ஜலத்துக்கு அடியில் உட்காண்டு ஹாஹா ஹூன்னு ஏதோ ஆலாபனை பண்ணிட்டு இருந்தான். தேவலருங்கிற ரிஷி இந்த ஜலத்தில் மாத்தியானிக்கு அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தார்.
கிராமாந்தரங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பேன், ஜலத்துக்கு அடியோட வந்து காலை லபக்குன்னு பிடிப்பா. இந்த மாதிரி நதியில ஸ்நானம் பண்ணுறது இந்த விளையாட்டெல்லாம் உண்டு. கிராமத்து பசங்கள்லாம் பார்த்தா ஜலத்தோட வந்து இந்த பையன் அந்த பையன் காலை லபக்குன்னு பிடிப்பு. அத மாதிரி இவன் என்ன பண்ணினா ரிஷி காலவே லபக்குன்னு பிடிச்சான். தேவலர் பார்த்து சொன்னார், ஏண்டாப்பா இது வந்து கந்தர்வ சுபாவம் இது முதல சுபாவமாச்சேனார். முதலையா போயிட்டான் அவன். நிறைய முதல கண்ணீர்னு ஒன்று உண்டோ இல்லையோ அது வடிச்சான். உடனே தேவலர் சொன்னார், கவலைப்படாதே பகவான் வருவான்ட்டு போயிட்டார். பகவான் பார்த்தான், இவாள்லாம் சாபம் கொடுத்துட்டு நான் வருவேன்னு சொல்லிடுறா. அதனால என்னன்னா, இப்படி ஒரு பரம பாகவதருடைய காலை பிடிச்சு பட்ட அபச்சாரத்தை இந்த முதல்ல இன்னொரு பரம பாகவதனுடைய காலை பிடிச்சு நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம். கஜேந்திரன் பரம பாகவதன் இல்லையா, உள்ள இருக்கிற பகவான் தூண்டி விடுறானாம். ஜக்ரா கைனம் ஹஸ்தினம் பாததேசே சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்தி தோசி ஸ்வகான. அதனால இந்த இடத்துல பட்டத்திரி அழகா சொல்ற, எதனால இப்படி ஒரு லீல பண்ணினான் பகவான் அப்படின்னுட்டா, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணுமானால் கஜேந்திரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கொடுத்துதான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியுங்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய பகவான் அந்த முதலை அப்படி தூண்டி விடுறானா, இவன் காலை போய் பிடி அப்படின்ட்டு. பாகவதத்துல சொல்றது தெய்வ சோதிதகான்னு பாகவதம் ஒரு பதம் போடுறது. இந்த இடத்துல உள்ள இருக்கிற அந்தராத்மா தூண்டி விடுறான். இவ்வளவு யானைகள் இருக்கிறதே, இதுல எந்த யானையுடைய காலையோ போய் பிடிக்கலாமே, கரெக்டா கஜேந்திரன் காலை போய் இந்த முதல்ல ஏன் பிடிக்கிறது அப்படின்னுட்டா, இந்த இடத்துல ஸ்வகானாம் சாந்தியர்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. ஒன்ன சேர்ந்தவாளுக்கு பூர்ண சாந்தி. சாந்தினா ஞானம் ஏற்பட்டாதான் சாந்தி, அது வரைக்கும் சாந்தி இல்லை. அந்த ஞானம் ஏற்படணும்னா அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு கிளேசத்தை கொடுத்து தான் அவனை அதுல இருந்து மீட்கணுங்கிறதுனால தான் இந்த இடத்துல அழகா சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்தி தோசி ஸ்வகான் அழகா பதம் போடுற. சாந்தியை கொடுக்கணும்னா, என்னைக்கு சாஸ்வதமான சாந்தியை கொடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்ராந்தத்தை கொடுக்கணும், கொஞ்சம் துக்கத்தை கொடுத்து சம்சாரத்துடைய நிலையாமையை காண்பிச்சு கொடுத்து அப்புறம் அதுல இருந்து தான் ஒரு பெரிய விமோசனத்தை கொடுக்க முடியும், அந்த ஞானத்தை கொடுக்க முடியுங்கிறதுனால இந்த இடத்துல சாந்தியர்த்தம் ஹி ஸ்ராந்தி தோசி ஸ்வகானாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு வரார். त्वत्सेवाया वैभवात् दुर्निरोधं युध्यन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदेकाग्रसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं व्यदस्तु. त्वत्सेवाया वैभवात् दुर्निरोधं युध्यन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदेकाग्रसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं व्यदस्तु. 1000 வருஷ காலம் இந்த முதல்ல அந்த யானையோட காலை பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு. சமா சகசிரம். இந்த முதல்ல எப்ப காலை பிடிச்சதோ இந்த யானையை, அப்பவே இந்த யானைகள்லாம் பாக்கி யானைகள்லாம் வெளியில போயிடுச்சு. பாக்கி யானைகள்லாம் என்ன பண்றதுன்னா, தும்பிக்கையால தங்களுடைய தும்பிக்கை, அந்த தும்பிக்கை, இந்த தும்பிக்கைன்னு எல்லா தும்பிக்கையும் சேர்த்து இந்த யானையை பிடிச்சு இழுக்க பார்க்கறது யானை பலம்னு சொல்லுவாலே, அந்த யானை பலம் தோத்து போயிடுது. அந்த யானை பலம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு யானைகளும் பார்த்தது, நம்ம எங்கேயாவது பிடிச்சு இழுக்க போக நம்மளை இன்னொரு முதல்ல வந்து காலை பிடிச்சு இழுத்துனா என்ன பண்றது? ஏன்னா இந்த ஜலத்துல இன்னும் எவ்வளவு முதலைகள் இருக்கும். அதனால இவனை காப்பாத்துறேன்னு நம்ம மாட்டினூடப்படாது. நம்மளால பார்த்துட்டோம், நம்மளால முடியலை, இனிமேல் நமக்குள்ள இன்னொரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு போயிடலாம்னு அதுகள்லாம் தங்களுக்குள்ள இன்னொரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இவனை விட்டுட்டு போயிடுத்து கஜேந்திரன் யாரும் இல்லாதவனா போயிட்டான். பகவானே ஒரு இடத்துல பாகவதத்தில் அழகா சொல்றான், யாருக்காவது நான் அனுகிரகம் பண்றதா இருந்தா முதல்ல அவாகிட்ட எதெல்லாம் தன்னுடையதுன்னு வச்சிருக்காளோ அதெல்லாம் பறிச்சுடுவேங்கிறான் பகவான். ஏன் அப்படின்னு அதுல உனக்கு அபிமானம் இருக்கிற வரைக்கும் பகவான்கிட்ட அபிமானம் வரவே வராது. எனக்கு எதுவுமே இல்லையேன்னு கையை உதற சமயத்துல யாராவது ஒரு அப்படி வந்து பகவான் அபயம்னு கொடுப்பான் இல்லையா, அப்பதான் புரியும் அவனுடைய கிருபை என்ன, அவனுடைய ரட்சணம் என்ன, ஆத்மபந்து பகவான்ங்கிறது அப்ப புரியும். அதனால இந்த இடத்துல த்வத்சேவாயாக வைபவாத் துர்நிரோதம் யுத்தியந்தம் தம் வத்சரானாம் சஹஸ்ரம். 1000 வருஷம் முதல்ல பிடிச்சிருந்தது அப்படின்னுட்டா, முதலேனா சம்சாரம் தானே, சம்சாரத்தை தான் முதலேன்னு சொல்லிச்சு. ஏன்னா இந்த முதல்ல இல்லைன்னுட்டா இன்னொரு முதல்ல வர போறது. காமங்கிறது முதல்ல, குரோதம்ங்கிறது ஒரு முதல்ல, லோபம்ங்கிறது ஒரு முதல்ல, மாத்சரியம்ங்கிறது ஒரு முதல்ல. இந்த முதல்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு முதல்ல வந்து காலை பிடிச்சுட்டு தான் இருக்க போறது இல்லையா. வாசுதேவான அலற தெரியணும் அந்த சமயத்துல, நமக்கு அந்த சமயத்துல நாமத்தை கீர்த்தனம் பண்ண தெரியணும், அந்த சமயத்துல அலற தெரியணும் இல்லையா நமக்கு. அவன் தானே ஆபத் பாந்தவன். அதனால பிராப்தே காலே த்வத் பதாகைக்ர சித்தியே நக்ராக்ராந்தம் ஹஸ்திவர்யோ யதஸ்து. அப்போ
பகவான் இந்த இடத்துல எதனால இதை பண்றான் அப்படின்னுட்டா, அவனுடைய பிராரப்த காலத்துடைய முடிவிலே அவனுக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்து தங்கிட்ட சேர்த்துக்கணும்னா அது பரியந்தம் அவனுக்கு தன் ஸ்மரணத்தை இருக்கும்படியா பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த முதலையால அவனை பீடிக்கும்படியா நீங்க தானே பண்ணினேன் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் இந்த இடத்துல. நக்ரா கிராந்தம் ஹஸ்திவர்யம் யதாஸ்துவம். அதனாலதான் அந்த முதலையால அவனை பீடிக்கப்பட்டவனா பண்ணினேன் இல்லையா? அப்ப அதை தவிர இன்னொரு சிந்தனம் இல்லாமல் அவனை பண்ணி அவனை அப்படி காணர் பண்ணி தான் அவனுக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கணும். சம்சாரத்தில் இருக்கிற சர்வ அபிமானத்தையும் போக்கணும்னா அப்படி கொஞ்சம் ஒரு சில சமயத்துல அன்பால துன்புறுத்த வேண்டியிருக்கு. இந்த துன்புறுத்தல் எதுக்குன்னா அன்பால பரமப்பிரியத்தால இந்த ஜீவனை தங்கிட்ட சாஸ்வதமா சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியத்தால இவனுக்கு சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசக்தியை நீக்கணுமானால் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அது அன்புடனே துன்புறுத்தல் அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி இந்த இடத்துல. ஆர்த்திவ்யக்த பிரார்த்தன ஞான பக்தி பாகவதத்தில் இருக்கிற பதத்தை அப்படியே போடுறார் இந்த இடத்துல. பிரார்த்தனை அப்படின்னுட்டா போன ஜென்மாவில் அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்மிருதிவாசனா பலாத்துன்னு அஜாமலோபாக்கியானத்துலையும் சொன்னாரோ இல்லையோ பட்டத்திரி. இல்லைன்னா நாராயணான்னு வருமா, உன்னை நிறையா அவனுக்கு ஸ்மரண பண்ணி ஒரு வாசனை உள்ள இருக்கு, அதுதான் இந்த கஷ்ட காலத்தில் உள்ள இருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னாரே. அதை போல ஆர்த்தி வியக்த பிரார்த்தனை ஞான பக்தி சுண்டோக்ஷிப்தை புண்டரீகை சமச்சன் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்திர ஸ்ரேஷ்டம் சோன்பகாதீத் பராத்மன். இந்த இடத்துல அழகா சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பூர்வ ஜன்மால அப்படி நிறைய பக்தி பண்ணி 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 அந்த ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அந்த வாசனை உள்ள உட்கார்ந்துருக்கேன். அப்ப குரு கிருபையால என்ன ஆறுது, அந்த வாசனை எப்ப வேணுமோ அந்த ஞானம் சட்டுன்னு பிரகாசிக்கிறது. ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம். பாகவதம் அழகா சொல்றது. கஜேந்திரன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான் அந்த சமயத்துல. இந்த இடத்துல பட்டத்திரி சொல்றார் ஸ்தோத்திர சிரேஷ்டம்ங்கிறார். இந்த ஸ்துதிங்கிறது சிரேஷ்டமான ஸ்துதி அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னுட்டா, துருவஸ்துதி ஒன்று இருக்கு, பிரகலாத ஸ்துதி ஒன்று இருக்கு, குந்தி ஸ்துதி இருக்கு, பீஷ்ம ஸ்துதி இருக்கு, கஜேந்திர ஸ்துதி இருக்கு. இந்த 5 ஸ்துதியை பஞ்சரத்னம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அதை தவிர அநேக ஸ்தோத்திரங்கள் பாகவதத்துல இருந்தாலும் இந்த 5 ஸ்துதி பஞ்சரத்னம். அதுல இந்த கஜேந்திர ஸ்தோத்திரத்துக்கு மட்டும் ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னுட்டா, இதுக்கு பலஸ்ருதி பகவானே சொல்றான். அதுக்கு பலஸ்ருதி பகவான் சொல்றான். இந்த கஜேந்திர ஸ்தோத்திரத்தை பிராத காலத்துல எழுந்துண்ட உடனே யாரு ஸ்மரிப்பாளோ அவளுக்கு அவளுடைய ஜென்மா சரீர யாத்திரை முடிகிற சமயத்திலே அவளுடைய பிராண பிரயாண சமயத்துல நான் அவள் முன்னாடி தோன்றி அவளுக்கு உத்தமமான பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து நான் என்னோட அழிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு பகவானுக்கு பலஸ்ருதி சொல்றான். அதனால இது ஸ்தோத்திர சிரேஷ்டம். பிராத காலத்தில் எழுந்துண்ட உடனே ஸ்மரிக்க வேண்டியது கஜேந்திர ஸ்துதி. நமோ பகவதே தஸ்மை யதேதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யஇதம் ஸ்வயம் யோஹோஸ்மாத் பரஸ்மாத் ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம் பூம் யஸ்வாத்மனீஜம் இஜமாயயார்பிதம் க்வசித் விபாதம் க்வசதத்திரோஹிதம் அவித்தத்ருக் சாக்ஷுபயம் ததீக்ஷதே ச ஆத்மமூலோ அவது மாம் பராத்பரஹ. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன அப்படின்னுட்டா, நிர்விசேஷாத்மனிஷ்டம். இந்த ஸ்தோத்திரத்துல பூர்ணமா நீங்க பாருங்க, எந்த ரூபத்தையும் சொல்லலை, எந்த நாமத்தையும் சொல்லலை, எந்த வாகனத்தையும் சொல்லலை, எந்த அடையாளத்தையும் சொல்லலை, எந்த லோகத்தையும் சொல்லலை. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய் இப்படிதான் சொல்லிட்டு வரான். சர்வத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த வஸ்து என்னை காப்பாற்று. எது எல்லாத்துக்கும் மேலே இருக்கோ, எதுக்கு மேல ஒன்று இல்லவே இல்லையோ, எது சர்வ காரணமோ, எவன் எல்லாமாவும் ஆயிருக்கானோ அப்படிப்பட்ட அந்த வஸ்து என்னை காப்பாற்றட்டும். சவைன தேவாசுரமர்த்தியத்திற்கு நஸ்திரீ நஷண்டோ ந புமான் ந ஜந்து நாயம் குணா கர்ம ந சன்னசாசன் நிஷேதசேஷோ சேதாத் அசேஷகா. எவன் ஸ்திரீயும் இல்லையோ, எவன் புருஷனும் இல்லையோ, எவன் நபும்சகனும் இல்லையோ, எவனுக்கு காலம் கர்மா ஸ்வபாவங்கிற எதுவுமே இல்லையோ, எவன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனோ, எவனுக்கு பிரகிருதியும் புருஷங்கிற ஜீவனும் எவனுக்கு வசப்பட்டவாளோ, எவன்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் வந்ததோ, எவன்கிட்ட நிற்கிறதோ, எவன்கிட்ட திருப்பியும் ஒடுங்கிறதோ அந்த ஆதிகாரண வஸ்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு நிர்விசேஷமா எந்த விசேஷணங்களும் சொல்லாமல் எந்த நாம ரூப குணங்களையும் சொல்லாது இது நிர்குணபரமா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். அதனாலதான் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்திர ஸ்ரேஷ்டம் சோன்வகாதீத் பராத்மனே அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி அழகா சொல்றார். அப்படி நிர்விசேஷபரமான ஸ்தோத்திரத்தை இந்த இடத்துல பண்ணினான்.
சுண்டோக்ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சனே. இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினானோ இல்லையோ, இந்த ஸ்தோத்திரத்தை பிரம்மருத்ராதிகள்லாம் கூட அவாவா லோகத்துல இருந்து கேட்டு இருக்காளாம். அந்த பிரம்மருத்ராதிகள்லாம் கூட நம்மளும் சேர்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஏன்னா நமக்கும் காரணமானவன் வரப்போறானே. பிரம்மாவுக்கும் காரணமானவனோ ருத்ரனுக்கும் காரணமானவன் எவனோ ஒருத்தன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்கிற 3 ரூபத்தை தரிச்சுட்டு 3 காரியங்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற 3 காரியங்களை பண்றானோ, எவன் இந்த பிரபஞ்சத்துல சர்வமாவும் ஆயிருக்கானோ, அந்த பரவஸ்து இப்ப கஜேந்திரன் கூப்பிடுறதுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரப்போச்சு இல்லையா? இவன் கூப்பிட்ட வஸ்துக்கு இப்போ ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தா தானே கஜேந்திரனுக்கு காட்சி கொடுக்க முடியும். அப்ப அந்த சர்வகாரண வஸ்து ஒரு நாம ரூபத்தை தரிச்சுட்டு வருது இல்லையா? இவன் எந்த நாமத்தையோ எந்த ரூபத்தையோ சொல்லாது போனாலும் கூட இப்ப இவன் முன்னாடி வரணும்னா அது ஒரு நாம ரூபத்தை தரிச்சுட்டு தான் வரணும். அப்படிங்கிறது அந்த நாம ரூபம் இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட நாம ரூபம் இல்லை. அந்த ரூபம் எப்பேற்பட்டதோ அப்ராக்கிருதமான ரூபம். அந்த நாமம்ங்கிறது அப்ராக்கிருதமான நாமம். ரஜசு தமசு சத்வங்கிற இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட எந்த குணங்களோடையும் சேராதபடி குருவாயூரப்பனுடைய ரூபத்தை முன்னாடியே வர்ணிச்சாரே, அது ஒரு பெரிய சைத்தன்ய சாகரம். அந்த சைத்தன்ய சாகரத்திலிருந்து ஒரு அலை வரதே, அந்த அலையை போல குருவாயூரப்பனுடைய ரூபம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ரூபம் தான் சாந்திரானந்த அவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிவ்யா நிர்முக்தம் நித்தியமுக்தம்னு சொல்லிட்டு திருஷ்டமாத்திரேன்னு சொல்லி காண்பிக்கிறாரே. புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரேன்னு காண்பிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த எது ஞானத்தையே ஸ்வரூபமாக உடையதோ, எது ஆனந்தத்தையே தன் ஸ்வரூபமாக உடையதோ, அப்படிப்பட்ட அந்த பரவஸ்து பக்தாளுக்காக குரு பவனபுரியில ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு நிற்கிறது அப்படின்னு தானே நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இப்ப பகவான் வரப்போறாங்கிறதுனால எல்லோரும் அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலாம். ஸ்தோத்திரம் நிஷம்ய திவிஜைஹி சகசம்ஸ்துவத்பிஹி சந்தோமயேன கருடேன சமுக்கியமானஹ சக்ராயுதோப்யகமதாசு யதோ கஜேந்திரஹ. இந்த இடத்துல அப்படி சங்கு சக்கர கதாபத்மத்தோட பீதாம்பர தாரியா நீலமேக ஷியாமளனா இல்லையா கௌசுபாமுக்த கந்தரனா வனமாலா வைஜெயந்தி தரணா அற்புதமான ரூபத்தை எடுத்துட்டு சந்தோமயேன அங்க கருடன் மேல வந்தான்னு சொல்றது கூட பாகவதம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பதத்தை போடுறது. வேதஸ்வரூபியான கருடன் மேல வந்தாங்கிறது. ஏன் வேதஸ்வரூபின்னு சொல்லணும் அப்படின்னு கருடனே வேதம் தான். வேதத்துக்கு கர்மம் ஞானம்ங்கிற 2 பட்சங்கள் இருக்கே, அது போல கருடனுக்கு 2 பட்சம் இருக்கு. கருடன் மேல வந்தாருன்னா என்ன அர்த்தம்னா, வேதம் எதை பரம்னு சொல்றதோ, எதை சுப்ரீம்னு சொல்றதோ அந்த வஸ்து வந்திருக்கு. நாராயண பரம்பிரம தத்துவ நாராயண பரஹா, நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரஹா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பரம்னா சுப்ரீம்னு அர்த்தம். எதுக்கு மேல ஒண்ணு இல்லையோ அதுக்கு தான் பரம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பரவஸ்து வேதஸ்வரூபியான சந்தோமயேன அப்படின்னுட்டா வேதஸ்வரூபியான கருடன் மேல வந்தார் அப்படின்னா வேதம் எதை பரம்னு சொல்றதோ அந்த வேதமே கருடனாக வந்தது. அந்த பரவஸ்து இப்ப ஹரிங்கிற ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். சக்கரேன நக்ரவதனம் வினிபாட்டியே, தன்னுடைய சக்கரத்தால இந்த இடத்துல அந்த முதலையுடைய கழுத்தை அடிக்கிறான் பிரபு. ரொம்ப அழகா சொல்லப்படுறது. ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தோ பிரம்மேஷாதி நாகமித்ய பிரயாதே சர்வாத்மா தம்பூரி காருண்ய வேகாத் தாக்ஷ்யாரூடா பிரேக்ஷிதோ பூஹு புரஸ்தாதி. சர்வாத்மா துவம் பூரி காருண்ய வேகாது தாக்ஷ்யாரூடா. ஆச்சரியமா அந்த இடத்துல பட்டத்திரி சொன்னார். அவன் ஸ்தோத்திரம் பண்ணப்போ பிரம்மேஷாத்யைஹி நாகமித்ய பிரயாதே. இது நம்ம இல்லை, நம்மளை சொல்லலை இவன், நம்மளை கூப்பிடலை அப்படின்னு ஒருத்தரா விலகலாம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு. ஏன்னா இவன் சர்வகாரண வஸ்துவை சொல்றான், இது நம்மளை சொல்ற ஸ்தோத்திரம் இல்லை, நம்ம பயிடப்படாதுன்னு ஒருத்தரா விலகலாம். இதுக்கு உண்டானவர் வரட்டும், நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு பிரம்மருத்ராதிகள் கூட இந்த ஸ்தோத்திரத்துக்குரிய வஸ்து வரப்போறதேன்னு பார்த்துட்டு இருக்கிறதே. சர்வாத்மா துவம் பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யாரூடா பிரேக்ஷிதோ புரஸ்தாத். அப்படி ஆச்சரியமா கருடன் மேல வந்து பகவான் இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறான். ஹஸ்தீந்திரம் துவம் ஹஸ்த பத்மேன திருத்வா சக்ரேன துவம் நக்ரவர்யம் யதாரி கந்தர்வேஸ்மின் முக்த சாபேன ஹஸ்தி த்வத்சாரூப்யம் ப்ராப்ய தேதீப்யதே ஸ்மை. பகவான் என்ன பண்ணினான், கஜேந்திரன் தன் தும்பிக்கையில இருந்து அந்த ஒரு தாமரையை எடுத்து அப்படி குருவாயூரப்பன்ட்ட கொடுத்தான். அவன் அப்படி ஒரு கையில பிடிச்சுண்டு இந்த இடத்துல சொல்றார், ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்த பத்மேன திருத்வா,
தன்னுடைய ஒரு கையால, அதுவும் அந்த கையே தாமரை மாதிரி இருக்கான். கஜேந்திரன் ஒரு தாமரையை கொடுக்குறான், அது எந்த கை வாங்கிக்கிறதோ அதுவே ஒரு தாமரை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த தாமரை போன்ற கையால ஒரு தாமரையை பிடிச்சுட்டு இருக்கான். அந்த தாமரை தானே அப்படின்னு கேட்கறத தலையாட்டுறான் குருவாயூரப்பன். ஆமா, கஜேந்திரன் கொடுத்த தாமரை தான் அப்படின்னு தலையாச்சான். சக்ரேனத்துவம் நக்ரவரியம் வியதாரி. நக்ரவரியன் அப்படின்னுட்டா அந்த முதலை நமக்கரேந்திரனே பகவான் சம்ஹாரம் பண்றான். அவனுடைய முதல சரீரம் போய் அவனுக்கும் கந்தர்வ சரீரம் ஏற்படுறது. அந்த கந்தர்வன் அவன் லோகத்துக்கு போக கஜேந்திரன் பகவத் ஸ்பரிசத்தாலேயே யான சரீரம் போய் அவனுக்கு விஷ்ணு பார்ஷத சரீரம் வந்துடுத்தவனுக்கு. அவனும் சங்க சக்கர கதா பத்மத்தோட, அவனும் வனமால வைஜெயந்திகளோட, அவனும் திவ்ய பார்ஷத ரூபத்தை தரிச்சுண்டு பகவான் தன்னுடைய சங்கத்தை துவானம் பண்ணிண்டு கஜேந்திரனை தன் லோகத்துக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு இந்த இடத்துல வருது. துவத் சாரூபியம் பிராப்ய அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரியும் அழகா சொல்றார். அவனுக்கு விஷ்ணு பார்ஷத ரூபம் சித்திச்சுடுச்சு. சாரூபியம்னா பகவானுக்கு துல்லியமான ரூபம். அந்த ரூபத்தோடு பகவான் அவனை பிராப்ய தேதீப்யதே ஸ்மே. இதுக்கு பலஸ்ருதி. ஏதத் விருத்தம் த்வாம் ச மாம் ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் இத்யுக்வைனம் தேன சார்த்தம் கதஸ்தோ திஷ்ணு விஷ்ணோ பாகி வாதால ஏஷய. பகவான் இதுக்கு பலஸ்ருதி சொல்றான். அந்த பலஸ்ருதியை பட்டத்திரின்னு சொல்றார். ஏதத் விருத்தம் த்வாம் ச மாம் ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் அப்படின்னு பலஸ்ருதி. பகவான் சொல்றான், காலம்பரை எழுந்துட்ட உடனே கஜேந்திரா, உன்னையும் என்னையும் இந்த சரசையும் நீ என்னை ஸ்மரிச்சின்ற ஸ்தோத்திரத்தையும் நான் உன்னை ரட்சிச்சதையும் அப்படியே மனசுல கொண்டு வந்து எழுந்துட்ட உடனே பிரதம ஸ்மரணம் அதுவாக தான் இருக்கணும். எழுந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுனாலே வேற ஸ்மரணம் வந்துடும். அப்படி இல்லாதபடி பிரதம ஸ்மரணம் எழுந்துட்ட உடனே யாருக்கு கஜேந்திர ஸ்மரணமா இருக்குமோ இல்லையா, அவளுக்கு அவளுடைய அந்திம காலத்துல அவளுக்கு வேணுங்கிற ஞான வைராக்கியத்தை கொடுத்து நான் அழிச்சுட்டு போவேன், அவளுக்கு சர்வஸ்ரேயசம் ஏற்படும்னு இந்த இடத்துல சொல்லிண்டே பகவான் கஜேந்திரனே தன் லோகத்துக்கு அழிச்சுட்டு போறான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. மேலே அமிர்தமதனம்ங்கிற சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அமிர்தமதனம் அப்படின்னா பார்க்கடலை கிடையாது. இந்த சரித்திரம் பிரசித்தியான சரித்திரம். பகவானுடைய அனந்த லீலைகள் இதெல்லாம். பகவானுக்கு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு விட்டாலே பக்தாளோட விளையாடுறது தான் முக்கியம் இல்லையா. தேவாள் பக்தாள் அப்படிங்கிறதுனால தேவாளோட கொஞ்சம் விளையாடி பார்க்குறான் பகவான். அசுராளியும் பலியும் பக்தன் தான். இந்த பக்கம் இந்திரன் பக்தன்னா அந்த பக்கம் பலியும் தான் பக்தன். எல்லாரோடையும் விளையாடுறது அவனுக்கு ஒரு சுபாவம். லீலைன்னு தானே பேரு அதுக்கு இல்லையா. நம்மளை போன்ற காப்பட்டியமா கிருத்திரிமமா பண்ற வேலை இல்லை அது, லீலை. பக்தாளோட அடிக்கடி விளையாடும். விஹர்த்து காமஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. லீலை பண்ணணும்னு ஆசை வந்து கொடுத்தான் பகவான். அதனால தேவாள சுராளை வச்சுன்னு அமிர்தமதனம்ங்கிற ஒரு லீலை பண்றான் பகவான். ஆனா நமக்கு பரம பாக்கியம், நமக்கு பெரிய போக்கியம். நமக்கு கூர்மாவதாரம் கிடைச்சது, வாமனாவதாரம் கிடைச்சது, இதுல தான் மோகினி அவதாரம் கிடைக்கிறது. இதை ஒன்று சாக்கு வச்சுன்னு எத்தனை அவதாரம் வந்து விடுறது பாருங்க. அதுலேயே ஒரு சமயம் துர்வாசருக்கு சாட்சாத் மகாலட்சுமி தாயாருடைய நிர்மால்ய பிரசாத மாலை கிடைச்சது. ரங்கநாயகி தாயார் சாத்தின்ற மாலைன்னு யாராவது கொண்டு ஸ்ரீரங்கத்தில் நம்ம கையில் பிரசாதம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வாங்கி கண்ணில் வச்சுப்போம், தலையில் வச்சுப்போம். ஆஹா, தாயாரே கொடுத்துட்டாளா அப்படின்னு அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சுப்போம். அதில் எத்தனை சந்தோஷம் ஏற்படும் நமக்கு. அதை கொண்டாடுவோம் இல்லையா நம்ம. தாயாரே கொடுத்துட்டாளா, தாயாரே கொடுத்துட்டாளா, அந்த பாவத்தில் தானே பார்க்கணும். துர்வாசாசுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயக நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரோ காக்ஷாந்தி த்வதிதர தேவதாம்சஜான. பட்டத்திரி அழகா சொல்லிட்டு வர்றார். துர்வாசன் மாலையை எடுத்துட்டு வந்தார். யாரோ ஒரு அப்சர ஸ்திரீ இது தாயாரோட மாலைன்னு கொண்டு துர்வாசர்கிட்ட கொடுத்தா. துர்வாசர் என்ன பண்ணினார், ஆஹாஹா தாயார் பிரசாதமாச்சே, உரிவாள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இது யாருக்கு பிரயோஜனப்படுமோ அவாட்ட கொடுக்கணும். யாருக்கு பிரயோஜனப்படும்? ஸ்ரீ மன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம். ஸ்தோத்திரம் அழகா இருக்கு. மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்றது இவளுடைய மந்த கட்டாட்சம் பட்டது. மந்த கட்டாட்சம்னா என்ன தெரியுமோ? இப்படி பார்க்கறது, நேர பார்க்கறது இல்லை, இப்படி பார்த்துட்டா அதுக்கு மந்த கட்டாட்சம்னு பேர். அதாவது பார்த்தும் பார்க்காததை போல பார்க்கறது, இதுக்கு மந்த கட்டாட்சம்னு பேர். இந்த மந்த கட்டாட்சம் பட்டு என்ன ஆயிடுதுன்னா, இந்திரன் இந்திரனா போயிட்டான், பிரம்மா பிரம்மாவா போயிட்டார், ருத்ரன் ருத்ரனா போயிட்டார். அவாவாளுக்கு அந்தந்த ஸ்தானத்தையும் அந்தந்த ஐஸ்வர்யத்தையும் அந்தந்த லோகங்களையும் எது கொடுத்ததுன்னா இவளுடைய மந்த கட்டாட்சம் கொடுத்து கொடுத்தான். அப்புறம் நல்ல கட்டாட்சம் என்ன கொடுக்குமோ தெரியல. ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரா.
இப்போ துர்வாசர் பார்த்தார், இந்திரனுக்கு தானே இது ரொம்ப பிரயோஜனப்படும், அவன் தான் லோகாதிபதி, அவனுக்கு தான் ஐஸ்வர்யங்கள் வேணும், ஐஸ்வர்யத்தை நிர்வாகம் பண்ணணும், அவனுக்கு தான் ஸ்ரேயஸ் ஏற்படணும்னு சொல்லி இந்த மாலையை இந்திரன்ட்ட கொடுக்கலாம்னு கொடுக்க போனார். வழியில் அவனும் வந்தான். பெரிய ஐராவதம்ங்கிற தன்னுடைய யானை மேலே ஏறிண்டு வரான். துர்வாசரை பார்த்த உடனே நிறுத்தினான். துர்வாசர் சொன்னார், மகாலட்சுமி பிரசாதம் வச்சுக்கோன்னு கொடுத்தார். அதை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணினா, தன்னுடைய யானை கிட்டக்கு கொடுத்தான். அது அவாவா வச்சுருக்கிற யானைக்கும் வச்சுருக்கிறவா சுபாவம் வந்துவிடும் போல இருக்கு. இந்த யானைக்கும் மதம், இந்திரனுக்கும் மதம். என்ன பண்ணி தந்த யானை அதை தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சு கொடுத்து. யாருக்கிட்ட அபச்சாரப்படணும்னு இருக்கு. யாரோ சாந்தமா ஒரு ரிஷி வந்தாருன்னா போயிடுவார். துர்வாசர்னா வந்திருக்காரு இங்க. இந்த இடத்துல பட்டத்திரி வேற சொல்றார், இவர் சங்கராம்சமா தோன்றினவர், அதனால காக்ஷாந்திஹி த்வதிதர தேவதாம்சஜானாம். ஹே குருவாயூரப்பா, ஒன்னை தவிர வேற எந்த தெய்வத்துடைய அம்சமா தோன்றவாளுக்கும் அத்தனை பொறுமை கிடையாது இல்லையா? உன்னம்சமா தோன்றின நாரதரா இருந்தா வேணா சிரிச்சுட்டு போயிடுவரே தவிர, இவர் ருத்ராம்சமா தோன்றினவராச்சே, இவர் விடுவரா, இவர் பிடி சாபம் அப்படின்னு விட்டார். என்ன சாபம்னா, உன்னிடத்துல இருக்கிற சர்வ ஐஸ்வர்யமும் போக கடவுதுன்னு சபிச்சு விட்டார். லோகத்திலேயே எங்கேயும் ஸ்ரீ கட்டாட்சமே இல்லாம எடுத்து மகாலட்சுமியே பார்க்கடல்ல இருந்து மறைஞ்சு போயிட்டான். இதெல்லாம் பகவானோட லீலை. शापेन प्रथितजरेत निर्जरेन्द्रे देवेष्वपि असुरजितेषु निष्प्रभेषु शर्वाद्याः कमलजमेत्य सर्वदेव निर्वाण प्रभव समं भवन्तमा பூ. இந்த இடத்துல அழகா இந்த தேவாள்லாம் இப்ப என்ன எடுத்துன்னா, அவகிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுது, அவகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் போயிடுச்சு. அதனால அசுராள்லாம் சகஜமா இப்ப தேவாளோட யுத்தம் பண்ணி, தேவாசுர யுத்தத்துல இப்ப அசுராள் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சமயம். தேவாளுடைய சர்வ ஐஸ்வர்யமும் போனதுனால இவாள்லாம் நேரா பிரம்மா கிட்டக்க போனா. பிரம்மா சொன்னார், எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் கதி பகவான் தான், வாங்கோ அவர்கிட்ட போலாம்னு பரமேஸ்வரனையும் கூட கூப்பிட்டு எல்லோரும் க்ஷீராப்திக்கு போனா. பகவானை பார்த்து இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்றா. பிரம்மாத்யை ஸ்துத மகிமாச்சிரம் ததானீம் பிராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா ஹே தேவ திதிஜகுலேர்விதாய சந்தி பீயூஷம் பரிமததேதி பர்யசாஸ்து. பகவான் ஆச்சரியமா க்ஷீராப்தியிலிருந்து பிரம்மாவுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து பேசுறானா. பிரம்மாவுடைய ஹிருதயத்துல அசரீரியா பகவான் பேசுறான். பகவான் சொல்றான், தேவர்களை பார்த்து நீங்கள்லாம் சந்தி பண்ணிக்கோங்க, அசுராளோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் நீங்க அமிர்தம் சாப்பிடணும். நீங்க இப்ப அமிர்தம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு பலம் வரும். அப்பதான் நீங்க அசுரால ஜெயிக்க முடியும். அப்பதான் அஜராமரர்களாக ஆவீர்கள். அப்பதான் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக ஆவீர்கள். அமிர்தம்னா மிருத்தம்னா மரிக்கிறது, அமிர்தம்னா மரணம் இல்லாத தன்மை அடையிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பார்க்கடலை கடையணும். சும்மாலாம் வந்துவிடாது அமிர்தம். அதை உங்களுடைய பலத்தால மட்டும் நீங்க சாதிச்சுக்க முடியாது. அசுராளோட சேர்ந்துதான் நீங்க இந்த காரியத்தை பண்ணணும். அசுர சகாயமும் அதுக்கு வேணும். அதனால இப்ப அசுர சக்கரவர்த்தி யாருன்னா பிரகலாதனோட பேரன் பலி. நீங்க பலியின் இடத்துல போய் அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமிர்தத்துல பாதி பங்கு தரோம்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்து, அப்புறம் அசுராளும் தேவாளுமா நீங்க ரெண்டு பேருமா கடையுங்கோ. மந்திரமலையை மத்தா போட்டு வாசுகியை கயிறா போட்டு நீங்க பார்க்கடலை கடைஞ்சீர்கள் ஆனால் அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டீர்களானால் அஜராமரர்களாக ஆவேள். ஜாகிரதை. ஆனா உழைக்கணும். ஹாலாகலம்ங்கிற விஷம் முதல்ல வரும். அந்த விஷத்தையும் தாண்டி அபூர்வமான வஸ்துக்கள்லாம் வரும். அந்த அபூர்வ வஸ்துக்கள்லையும் மயங்கக்கூடாது. அமிர்தத்தை எடுக்கிற பரியந்தம் ஓயப்படாது. இத்தனையும் பகவான் சொல்லி அனுப்பிச்சுட்டான். இவாள்லாம் நேரா அசுர சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பலியின் இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தினா, சந்தி பண்ணிண்டா. எங்களுக்கு பாதி அமிர்தம் தரதா இருந்தா நாங்களும் வரோம்னு அவளும் ஒத்துண்டா. எல்லோருமா சேர்த்து மந்திரமலையை பேர்த்து எடுத்துட்டு வராளாம். மந்திரமலையில மேரு பர்வதத்தை போல பெரிய பர்வதம். அது மேரு பர்வதம்னு ஒரு பர்வதம் இருக்கு. பாதாளத்திலிருந்து பிரம்மலோக பர்யந்தம் வியாபிச்சிருக்கிற பர்வதம்னு சொல்லுவா. ஸ்வர்ணமயமான பர்வதம் மேரு. அதை போல ஒரு பர்வதம் மந்திர பர்வதம். இதெல்லாம் மானசகிரின்னு பேர் இதுக்கெல்லாம். இந்த மந்திரமலைங்கிறது ஒரு பெரிய பர்வதம். அது அந்த மந்திரமலையை பேர்த்து எடுத்துட்டு வரா. வாசுகிங்கிற பாம்பெல்லாம் ஏதோ தெருவில் இல்லை வயல்வெளியில் நெளிகிற பாம்பு மாதிரி நினைச்சுக்கப்படாது. கார்கோட்டகன், வாசுகி, அப்புறம் இந்த தக்ஷகன் முதலிய நாகங்கள்லாம் தேவலோக நாகங்கள். இவாள்லாம் சூரிய ரதத்துக்கு ரஷ்மியா போவாளாம், கடிவாளமா போகக்கூடிய நாகங்கள். நாகலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திவ்யமான பிரபாவமுடைய நாகங்கள். இதுக்கெல்லாம் யாரு தலைவன்னா ஆதிசேஷன் தான் தலைவன்.
பகவானுடைய கைங்கரியமா இருக்கிறதுனால வாசுகி நீங்க போங்கோ அப்படின்னு ஆதிசேஷன் சொன்னதுனால வாசுகி வந்துருக்காருங்க. மந்திரமலையை என்ன பண்ணினான்னா தேவாலும் அசுராலும் தூக்கிட்டு வந்தா மலையை தூக்கவே முடியல இவாளால. மலை போட்டு அழுத்தி எடுத்து இவாள கீழே. பகவான் என்ன பண்ணினானா கருடனை பார்த்து எடு அப்படின்னா சந்தானம் கிருதபதிதானவை சுரோகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்தம் வினிஹிதவான் பயப்பயோதௌ. ககேந்திரன்னா கருடன்னு அர்த்தம். பகவான் கருடன் மேல இப்படி ஆகாசத்துல இருந்து பாக்குறாரு, இதுகள்லாம் மந்திரமலையை தூக்கிட்டு வருதான்னு. இழந்த பழத்தை நசுக்கிறாப்புல தேவாலியும் அசுராலியும் மந்திரமலை போட்டு நசுக்கின்னு இருக்கான். கீழே விழுந்துட்டா மந்திரமலை அவன் மேல விழுந்துடுத்து, அதை தூக்க முடியல. கருடனை பார்த்து தூக்குனார். கருட பகவான் தன் அழகால தூக்கி கொண்டு மந்திரமலை அப்படி போட்டுட்டாராம். வாசுகியும் வந்துட்டார். இப்ப என்ன அப்படின்னு மந்திரமலைக்கு அடியில அதிஷ்டானம் இல்லாததுனால மந்திரமலை நிக்க மாட்டேங்கிறது. ஏதாவது கீழே ஒன்று பிடிமானம் இருந்தால் தானே இந்த மலை நிற்கும், அப்புறம் தானே கடைய முடியும். மந்திரமலை கீழே நிற்கிறதுக்கு உண்டான அதிஷ்டானம் இல்லை. அப்படிங்கிறதுனால இவாளாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டா. அந்த சமயத்தில் பகவான் ஆச்சரியமா கூர்மாவதாரம் பண்றார். சுபித ஜலோதர ததா ஜலோதரே ததானின் துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வியதிததமேஷு தத்பிரியைஷி பிராணேஷி கமடதனும் கடோர பிருஷ்டகம். ஆச்சரியமான கூர்ம ரூபம், ஆம ரூபத்தை எடுத்துட்டான் பகவான். கடோர பிருஷ்டம், ஒரு பெரிய கடுமை நல்ல திக்கான ஓடு, பின்னாடி ஓடு இருக்குமே அந்த ஷெல்லோடு கூடின பெரிய கூர்ம ரூபம். லட்சயோஜன தூரத்துக்கு அந்த சமுத்திரத்துல விஸ்தாரமாக இருக்கு. அந்த கூர்மத்தின் மேல இந்த மந்திரமலையை வச்சுட்டு இப்ப கடைய ஆரம்பிச்சா. நமக்கு தோணும் இல்லையா, இந்த கூர்ம பகவான் பாவம் முதுகு கொடுத்துன்னு உட்காந்துருக்காரு, இவ்வளவு பெரிய மந்திரமலை வச்சுன்னு கடையிறாரு, அந்த மந்திரமலையால் அந்த முதுகு ஓடு உடஞ்சு போயிடாதான்னு தோணும் இல்லையா. பாகவதன் சொல்றது, ஒரு குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தைய நன்னா திருப்பி போட்டு குப்பரிக்க போட்டு இந்த குழந்தைக்கு அப்படியே முதுகு சொரிஞ்சு விட்டா அந்த குழந்தை அப்படியே தூங்கி போயிடும். மொல்ல இப்படியே பண்ணி அப்படி இருந்துதான் கூர்ம பகவானுக்கு. அதனால ஒரு நன்னா கொரட்டை விட்டு தூங்குறார். அந்த கொரட்டை தான் அலை மாதிரி வரதோ என்னவோ அப்படின்லாம் வேற மகான்கள்லாம் சொல்றார். அவரோட கொரட்டை தான் அலையா வந்துட்டு போறதோ என்னமோ சமுத்திரத்துல அப்படிங்கிறாலையா. அப்படி கூர்ம பகவானுக்கு அது கண்டூயனம் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது, சொரிஞ்சு விட்டாப்புல இருந்தது அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆச்சரியமா கூர்மாவதாரம் பண்ணினார். அது மட்டும் இல்லாதபடி அந்த மந்திரமலைக்கு மேலே ஆச்சரியமான அஜித்தன்கிற இன்னொரு ரூபத்தை எடுத்துன்னு உட்காண்டிருக்காரு. 1000 சிரசோட 1000 கைகளோட பிரதிகிரிரவ அசோபத உத்ருதாரிகி அப்படின்னு பாகவதம் சொல்றது. மலைக்கு மேலே இன்னொரு மலை மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துண்டு ஒரு கையால வாசிக்கூடிய சிரசையும் ஒரு கையால வாசிக்கூடிய பிருஷ்டத்தையும் பிடிச்சுண்டு அப்படி பகவானும் மலையோட ஒரு மலை போல சுழல்றார். பகவானோட சக்தி தான் எல்லாத்தையும் பண்றது. வாஸ்தவத்துல ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், பகவான் சொன்னா உடனே கேட்டுடணும், அவ்வளவுதான். அப்புறம் பகவானோட கிருபையே எல்லாத்தையும் நடத்திட்டு போயிடும். அதுக்கு தான் இது பிரமாணம். நம்மளால முடியுமான்னு நினைக்கப்படாது. எப்ப பகவான் சொன்னானோ நடத்த வேண்டியது பகவானுடைய பொறுப்பு. அவன் கையில நான் ஒரு யந்திரம், என்னை இயக்கிற யந்திரி அவன் அப்படின்னு நீ காரியம் பண்ணிவிட்டோம். அந்த கிருபையே அந்த காரியத்தை நம்மளை பண்ணவும் வச்சு அதுக்கு உண்டான பலனையும் கொடுத்துடும். பகவான் தான் சர்வத்தையும் பண்றான்னு பார்த்தா கூர்மாவதாரம் பண்றது பகவான் இல்லையா. பின்னாடி மேல அஜிதன்கிற ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலையை சுழல வைக்கிறது பகவான். தேவாளுக்கும் அசுராளுக்கும் அப்பப்ப தளர்ச்சி அடையறா. ஏன்னா பெரிய பார்க்கடலைனா கடையணும். அந்த சமயத்துல அவளுக்குள்ள பலரூபமா பிரவேசம் பண்ணி அவர்களை கடையும்படியா பண்றதும் பகவான். என்ன ஆச்சு அப்படின்னுட்டா முதலா என்ன வெளியில வந்ததுன்னா விஷஜ்வால வந்தது வெளியில. தைத்யௌகே புஜக முகானிலேன தப்தே தேனைவ த்ரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே கருண்யாத்தவ கில தேவ வாரிவாஹா பிராவர்ஷன் அமரகனான் நதைத்ய சங்கனி. என்ன ஆச்சு அப்படின்னுட்டா அப்படியே இந்த வாசுகிய கடைய 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 விஷஜ்வாலைய கக்கிறது, அப்படியே தகிக்கிறது எல்லாத்தையும். அந்த சமயத்துல பகவான் என்ன பண்றானா, அப்படி மேகத்தை பார்க்கறானா, திடீர்னு ஒரு மேகக்கூட்டம் வந்து ஒரு கொஞ்சம் மழையை கொட்டுறதான். ஏன்னா அது இவாளுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டும், இத்தனையும் பகவான் பண்றாங்க. வாரிவாகான்னு சொல்றது. சில மேகங்கள் வந்து மழையை தூவறதான். ஒரு சமயத்துல என்ன ஆயிடுத்துன்னா அசுராளுக்கும் கடைய முடியல, தேவாளுக்கும் கடைய முடியலன்னு ஒரு நிலைமை வந்தது. அப்படியே பகவானே என்ன பண்றானோ தன் 2 கைகளால அந்த மலையை பிடிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த மலையோட மலையா அவனே சுழண்டு தனியா கடையறானாம் பகவான். இவ்வளவு கடைஞ்சு இப்ப அந்த வாசுகுடைய முகத்துல இருந்து ஹாலாஹலம்ங்கிற விஷம் வருது.
கரணம் தரளானலம் புரஸ்தாது ஜலதே உத்விஜகால காலகூட்டம் அமரஸ்துதிவாத மோதனிக்னோ கிரிஷஸ்தன்னிபபௌ பவத் பிரியார்த்தம். ஹாலாகல விஷம் வந்த உடனே எல்லோருக்கும் யார் ஞாபகம் வந்ததுன்னா பரமேஸ்வரன் ஞாபகம் வந்துதான். ஏன்னா துளி வெண்ணையை பார்த்துட்டா கிருஷ்ணன் ஞாபகம் வருது, விஷத்தை பார்த்துட்டா மட்டும் பரமேஸ்வரன் ஞாபகம். இந்த யாருக்கும் எது வேண்டாமோ அதுதான் அவருக்கு வேணும் இல்லையா? என்னமோ கையில் என்ன பாதாம் ஹல்வாவா பண்ணி ஒரு டப்பியில் எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு ஹாலாகல விஷத்தை காலக்கூட்டம்ங்கிற விஷத்தை ஒரு டப்பியில் அடைச்சு எடுத்துன்னு போயிருக்க. பரமேஸ்வரனை போய் ஸ்தோத்திரம் பண்றா, தேவதேவா மகாதேவா பூதபாவனா ஹே கிரீஷா அப்படின்னு இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணினா பரமேஸ்வரன் என்னமோ கொண்டு வந்திருக்கேள் போல இருக்கே கொடுங்கோ அப்படின்னு வாங்கிட்டார். ஹாலாகலம் இன்னைக்கு நீங்க எல்லாம் பிராமண போஜனம் பண்ணி வைக்கிறதே பார்க்கலாம். எல்லோருக்கும் கையில தீர்த்தம் போடுவா. தீர்த்தம் போட்டுட்டு சுவாமியின் இடத்துல போய் ஒரு தீர்த்தத்தை விட்டுட்டு ஜனார்தன பிரியதாம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை விட்டுட்டு எல்லோரையும் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் ஹாரிஹி அப்படின்னு எடுத்துப்பா. அப்புறம்தான் என்ன பண்ணுவானா பரிசேஷனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆகாரத்தை எடுத்துக்க ஆரம்பிப்பான். இது இத்தனை பிராமண பூஜனம் பண்ணி வைக்கிறதுக்கு எது பிரயோஜனம்னா ஹரி பிரீத்தி அடையணும், அதுதான் பிரயோஜனம். ஹரிஸ்மரணத்தோடு தான் அங்கே போஜனம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அதை போல இந்த இடத்துல கையில கொண்டு காலக்கூட்டம்ங்கிற விஷயத்தை கொடுக்கறதே பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னா ஹாரிஹி அப்படின்னு வாயில போட்டுட்டார். ஏன்னா பிரீத்தே ஹரவு பாகவதன் சொல்றது என்னுடைய இந்த காரியம் பகவானான வாசுதேவனுக்கு பிரீத்திய உண்டு பண்ணட்டும். விமதத்சு சுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ரிஷிஷு யதாஸ்திரிதாமல்லே. பரமேஸ்வரன் இந்த விஷபானம் பண்றதே ரொம்ப அழகா பட்டத்ரி சொல்றார். அமரஸ்துதிவாத மோதனிக்னோ கிரிஷஸ்தப நிபபௌ பவத் பிரியார்த்தம். குருவாயூரப்பா உங்களுடைய பிரீத்திக்காக தானே அந்த விஷத்தை எடுத்துட்டார். பார்வதி வேற என்ன பண்ணினா இந்த கழுத்தை அப்படியே பிடிச்சு விட்டா. ஏன் அப்படின்னு விட்டா? அந்த விஷத்தை சாப்பிட்டா அவருக்கு ஏதாவது வந்துடுமோங்கிற பயத்தாலே இல்லையா, அவருடைய குக்ஷிக்குள்ளதான் சமஸ்த ஜீவராசிகளும் உட்காண்டிருக்கு. எங்கேயாவது இந்த விஷம் போய் அந்த ஜீவன்களுக்கு கஷ்டம் வந்து விட போறதே அப்படிங்கிறதுனால கழுத்தை பிடிச்சா அந்த இடம் அப்படியே நீளமாக ஆச்சு. இன்னி வரைக்கும் அதுக்கு அவருக்கு ஒரு பூஷணமா எடுத்து நீலகண்டன் நாமம் வந்து கொடுத்த பரமேஸ்வரன் இல்லையா? நம்ம சத்குருநாதர் அழகா சொல்லுவார், விஷத்தை சாப்பிட்டு இங்க நின்னதுனால நீளமாலாம் ஆயிடல, அந்த விஷத்தை சாப்பிட்றதை கிருஷ்ண தியானம் பண்ணினார். அந்த கிருஷ்ணனுடைய நீல காந்தி அப்படியே அடிச்சுது, இந்த இடத்த அப்படி பிடிச்சுட்டா இல்லையா, அதனால அந்த காந்தி அங்க தங்கி நீளமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த நீல டால் அடிச்சது இல்லையா, அதுதான் நீளமா ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்ப பார்க்கடலை கடையறத்தே அதுல இருந்து ரொம்ப உயர்ந்த வஸ்துக்கள்லாம் வந்தது. விமதத்சு சுராசுரேஷு ஜாத சுரபிஸ்தாம் ரிஷிஷு யதாஸ்திரிதமன்னே ஹயரத்னம் அபூத் அதேபரத்னம் ஜுதருஹு சாப்சரச சுரேஷு தானி. ரொம்ப ஆச்சரியமான வஸ்துக்கள்லாம் வந்தது. அதுல இருந்து தான் காமதேனு வருது, கல்பக விருட்சம் வருது, ஐராவதம்ங்கிற யானை வருது, உச்சைஸ்ரவசங்கிற குதிரை வருது, கௌஸ்துபம்ங்கிற அந்த ரத்னம் வருது, சந்திரகலை வருது, அப்சரஸ்திரீகள்லாம் வந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு 8வது சர்க்கம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்கந்தத்துல 8வது ஸ்லோகம் மகாலட்சுமி ஆவிர்பவம். ததச்சாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத்பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணி. ஒரு மிண்டல் கொடி போல சாட்சாத் மகாலட்சுமி தோன்றரா. இது 8-8-8ன்னு வருது. 8வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல பாகவதத்துல 8வது ஸ்லோகம் அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிறதுனால 8-8-8ன்னே வருது அந்த இடத்துல. ஜெகதீஷ பவத்பரா ததானீம் கமனியா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்யாம் விலோலா சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகஹ. ஜெகதீஷ பவத்பரா ததானீம் சாட்சாத் மகாலட்சுமி பவத்பரா அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு வரா. பவத்பரா அப்படின்னுட்டா அவனுக்காகவே தோன்றினவள், அவனை தவிர இன்னொரு வஸ்து அவளுக்கு லட்சியமே கிடையாது. ஸ்ரீனிவாசன் தானே பேரு. என்னைக்குமே ஸ்ரீனிவாசன் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இவனுக்கும் அவளுக்கும் பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது, எந்த நாள்லையுமே கிடையாது. இது ஒரு லீலை. ஏதோ இங்க ஏதோ தோன்றரா கல்யாணம் ஆறுதுங்கிறதெல்லாம் ஒரு லீலையே தவிர தத்துவத்தா 2 பேரும் என்னைக்கு சேர்ந்தே தான் இருக்கா. அதுதான் அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரயந்தின்னு கனகதாரா ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதையே அந்த ஹரியுடைய ரூபம் தமான விருட்சம் போல இருக்கு. அதுல பூத்துக்குழுங்கிற ஸ்வர்ணமயமான புஷ்பத்தை போல ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு வக்ஷஸ்தலத்தோட விஹரணம் பண்ணிட்டு இருக்கா. அது பிரியாத தத்துவம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். பிரியாத தத்துவம்
அப்பிரதக் சித்தமான தத்துவம்னு சொல்லுவா அது. அதனால இந்த இடத்துல கமனியா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்கியாம் விலோலக சகலோபி ஸ்பிருகயாம் பபூவலோக. அப்படி ஆச்சரியமா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரா. அகலங்கமான ஸ்வரூபம் உடையவள் அவள். கமனியா, திரிபுவனத்திலேயே அந்த அழகுக்கு ஈடா ஒரு அழகே கிடையாது. அமலாம், எந்த களங்கமும் இல்லாதவள், சுத்தை. அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடிய தாயார் கையில ஒரு மாலையை எடுத்துட்டு யாருக்கு மாலை இடுறதுன்னு பார்த்துட்டே வர. யாருக்கு மாலை இடுவோம், யாருக்கு மாலை இட்டுடுவோம்? புரந்தரதாசரே ஒரு கீர்த்தனை, யாரிகே வதுவாதேனோ அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார் புரந்தரதாசர். யாருக்கம்மா நீ மாலை இட போறே? யாருக்கு மாலை இடுறதுனா வேற யாருக்கு மாலை இட்டுடுவோம்? அங்க கீர்த்தனத்துக்கு அர்த்தத்தை நன்னா பார்க்கணும். பெருமாளை தவிர இன்னொருத்தருக்கு ஒன்று மாலை போட்டுவிட மாட்டா அவள். ஆனா இந்த இடத்துல கீர்த்தனை எப்படி அமையறதுன்னா, ரங்கநாதன் காத்துன்னு இருக்கானே அவருக்கு மாலை போட போறியா? காஞ்சி வரதராஜன் காத்துன்னு இருக்கானே அவருக்கு மாலை போட போறியா? மன்னார்குடி ராஜகோபாலன் காத்துன்னு இருக்கானே அவருக்கு மாலை போட போறியா? இல்லையா மன்னார்குடி ராஜகோபாலனா, இல்ல கும்பகோணத்துல இருக்கிற ஆறாவமுதனா, சார்கபாணியா, யாருக்கம்மா மாலை போட போறேன்னு கேட்கிறார். கடைசியில் அவரே சொல்றார், ரங்கநாதனுக்கு ரங்கநாயகியா மாலை போட்டுட போறேன், வரதராஜனுக்கு பெருந்தேவி தாயாரா மாலை போட்டுட போறேன், ராஜகோபாலனுக்கு செண்பகவல்லி தாயாரா மாலை போட்டுட போறேன். இல்லையா பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணுவாரோ, எப்படிலாம் அர்ச்சாவதாரத்துல இருப்பாரோ, எந்தெந்த அவசரத்துக்கு எப்படி தன்னை மாத்திக்கணுமோ அப்படி மாத்திண்டு அந்தந்த ரூபத்துக்கு ஏற்ப ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு அப்படி மாலை இட்டுடுவள். தாயாருக்கு அங்க ஸ்ரீ சூக்தங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல ரிஷிகள்லாம் ஒரு அபிஷேகம் பண்றா. त्वयिदत्तहृदे तदेव देव्ये திருதசேந்திரோ மணி பீட்டிகாம் யதாரீத். இந்திராதிகள்லாம் வந்து ஸ்வர்ணமயமான பீட்டத்தை போட அப்சரஸ்திரீகள்லாம் தாயாருக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி விடுறா. சகலோபகிருதாபிஷேச்சனீயை ரிஷயஸ்தாம் ஸ்ருதிகீர்பிஹி அபியசிஞ்சன். வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி அந்த இடத்துல தாயாருக்கு அபிஷேகம் நடக்கிறது. அந்த இடத்துல வர்ணிக்கிறார் பட்டத்திரி இந்த இடத்த. அபிஷேக ஜலானுபாதி முக்த त्वदपाङ्गैहि अपभूषिताङ्गवल्लीं मणिकुण्डलपीतचेलहार प्रमुखैस्ताम् अमरादयोन्वभूषण. அங்க தாயாருக்கு அபிஷேகம் எப்படி நடக்கிறதுனா, பெருமாள் பார்க்க அவளுக்கு அங்க அபிஷேகம் நடக்கிறது. இது ஒரு அழகு இல்லையா? ரசமான சந்தர்ப்பம். பெருமாள் அப்படி பார்த்துட்டு இருக்கா, தாயாருக்கு அபிஷேகம் நடக்கிறது. தாயாருக்கு அப்ப எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பெருமாள் பார்த்துட்டு இருக்கா. இங்க அழகா சொல்றார், அபிஷேக ஜலானுபாதி முக்த துவத் அபாங்கைஹி அவபூஷிதாங்க வல்லி. தாயார் மேல விழக்கூடிய ஒவ்வொரு ஜலம் அதுவே அவளுக்கு மேனி சிலிர்க்கிறது. அந்த சீதளமான ஜலம் அவள் மேல படுறது அப்படிங்கிறா தாயார். அதோடு சேர்ந்து பெருமாளுடைய கட்டாட்சமும் தானே படுறது. அது இன்னும் லஜ்ஜையை ஏற்படுத்துறதான், அது இன்னும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துறது, ஒரு லஜ்ஜையை ஏற்படுத்துறது. அதனால பெருமாளுடைய கட்டாட்சமும் அந்த சீதளமான ஜலமும் ரெண்டு சேர்ந்து மேலப்படுறதுனால துவத் அபாங்கைஹி அவபூஷிதாங்க வல்லியும், அதனாலையும் தனித்த சோபை உடையவளாக ஆறா அப்படிங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. பெருமாளும் அந்த அபிஷேகத்தை பார்த்துன்னு இருக்கிறதுனால அந்த அபாங்கம்னா கருணையால ஆசையோட பார்க்கிற பார்வைக்கு அபாங்கம்னு பேர். அந்த அபாங்கத்தோட சேர்ந்து அந்த ஜலம் அவள் மேல விழறதுனால இன்னும் தனித்த சோபையோடு கூடினவளா தாயார் ஆயிடுறா. அபாங்கைஹி அவபூஷிதாங்க வல்லி. இதெல்லாம் ரொம்ப ரசமான விவரணம், ரசமான இடம். இந்த கட்டங்கள்லாம் தாயாருக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அப்சரஸ்திரீகள்லாம் பல அலங்காரங்கள் பண்ணிவிடு. வரணஸ்ரஜம் மாத்த பிருங்கநாதாம் தததீசா குஜகும்பமந்தயானா பதசிஞ்சித மஞ்சு நூபுராத்வாம் கலிதவ்ரீல விலாசம் ஆசசதே கிரிஷத்ருஹினாதி சர்வதேவான் குணபாஜோபி அவிமுக்ததோஷலேஷான் அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே நிஹிதாத்வையனயாபி திவ்யமாலா. எல்லோரையும் பார்க்கிறா தாயார். எல்லார்கிட்டையும் ஒரு குறை தெரியறதா அவளுக்கு. அவாப்த சமஸ்த காமனா சர்வ கல்யாண குணங்களுடையவும் இல்லையா அப்பேற்பட்ட நிகேதனா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்துட்டா ஸ்ரீனிவாசனை தவிர இன்னொருத்தர் அப்படியோ கண்ணுக்கு தெரியலையான் தாயார். எல்லாம் நிறைஞ்சிருக்கிறவர் அவர் தான் இருக்கு, அவரா தான் இருக்கார். சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான யசசு, சமக்கிரமான ஞானம், சமக்கிரமான தர்மம், சமக்கிரமான வைராக்கியம், சமக்கிரமான மோட்சம். சமக்கிரம்னா எல்லையில்லாத இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் யார்கிட்ட இருக்கோ அவளுக்கு தான் பகவான்கிற சப்தம் யதார்த்தமா பொருந்தும். தனமுடையவன் தனவான், குணமுடையவன் குணவான், பக அப்படின்னு இருந்தாதான் அவளுக்கு பகவான்கிற சப்தம் பொருந்தும். பகனா இந்த ஆறும் எல்லை இல்லாம இருக்கணும். ஐஸ்வர்யமோ யசோ வைராக்கியமோ தர்மமோ
மோட்சமோ ஸ்ரீயோ இந்த ஆறும் யார்கிட்டக்கு எல்லை இல்லாமல் இருக்கோ அவளுக்கு தான் பகவான்கிற சப்தம் யதார்த்தமா பொருந்தும். அப்படி பார்த்துட்டா இவன் தான் அந்த பூர்ண வஸ்து அப்படின்னு இவனிடத்திலேயே போய் மாலை போட்டா தன் வக்ஷஸ்தலத்துல ஸ்தானம் கொடுத்து அப்படி உட்காந்து வச்சுட்டாராம் பகவான். வக்ஷோ நிவாசம் அகரோஹு பரமம் விபூதேஹே அப்படின்னு லக்ஷ்மி கல்யாணமாயி எல்லோரும் மங்களகானங்கள்லாம் பாடுறா. அப்படி வக்ஷஸ்தலத்தோடு உட்காந்து இந்த இடத்துல அப்படி வந்து தாயார் சர்வ ஜகத்தையும் பரிபாலனம் பண்றா.